இன்னைக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு ட்ரெஸ் பைத்தியம். தேவை இருக்கோ இல்லையோ, ஆனா புடிச்ச ட்ரெஸ்னா வாங்கிடுவேன். இந்த பழக்கம் ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு பின்னாடியும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. சின்ன வயசுல புது ட்ரெஸ் எடுக்கிறதுனாலே அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் தான். அடிக்கடி ஷாப்பிங்னு ஒரு கான்செப்டே இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி ₹7,000. அதுவே அப்ப பெரிய விஷயம். அதனால எனக்காகன்னு நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் கூட நான் டி நகருக்கு ஷாப்பிங் போனேன். ஷாப்பிங்னா நான் பண்ணல. ஜஸ்ட் கூட போனேன். அவ நெறைய ட்ரெஸ் எடுத்தா. எனக்கும் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஆனா என்னால ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியல. பிகாஸ் என்கிட்ட காசு இல்ல. அப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த நாள் நான் எனக்குள்ள ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு என்கிட்ட அமௌண்ட் வரும்போது எனக்கு புடிச்ச மாரி யோசிக்காம வாங்கணும்னு. அதனால தான் இன்னைக்கு என் வார்ட்ரோப் ஃபுல்லாவே ட்ரெஸ்ஸஸா இருக்கு. எல்லாத்தையும் ரெகுலரா போடுவேன்னு கேட்டா, கிடையவே கிடையாது. ஆனா ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஆசை, ஒரு பழைய ஞாபகம் இருக்கு. இப்பவும் ஷாப்பிங் போறது, ட்ரெஸ் வாங்குறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெஸ் மேல இருக்கிற ஆசை மட்டும் கிடையாது. ஒரு காலத்துல கிடைக்காத சந்தோஷத்த இப்ப அனுபவிக்கிறோமேன்ற ஃபீலிங். சில ஆசைகளுக்கு பின்னாடி ஒரு கஷ்டமான கதை இருக்கும். இதே மாதிரி உங்க சைல்ட்ஹுட்ல ஒரு நாள் நானும் கண்டிப்பா இத வாங்கணும்னு நெனச்ச விஷயம் இருக்கா? என்னன்னு இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க.